நான் இந்த பிரெயின் ராட் பொம்மைகள் எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். இதை வச்சு ஒரு பயங்கரமான விஷயம் பண்ண போறேன். நடுராத்திரி 3 மணிக்கு இதையெல்லாம் அறுக்க போறேன். இங்க யார் இருக்காங்கன்னு பாருங்க. கப்புச்சினோ அசாசினா. வாவ், பசங்களா, அவன் கத்தியை எப்படி வீசுறான்னு பாத்தீங்களா? அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். துங் 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 சஹூர் பொம்மை. அட போங்கப்பா, அவன் திரும்பவும் எல்லாத்தையும் உடைக்கிறான். கேமராவையும் சேர்த்து உடைச்சிட்டான். அடுத்த பொம்மை 6-7. பசங்களா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. 6-7. சிக்லிட்டேரா பி சிக்லிட்டேரா. என்னது இது? இவ்வளவு வேகமா ஓடுறான். அவன் தப்பிக்க பார்த்தான், ஆனா நான் புடிச்சிட்டேன். அவன் உள்ள என்ன இருக்குன்னு நாம எப்படியும் பார்க்கத்தான் போறோம். அதனால அமைதியா உட்காரு. பிரெயின் ராட் பொம்மை உதின் தின் தின் துன். Udin din 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 dun, madin din din dun merupakan. அப்பாடி, அவன் உடம்ப பாத்தீங்களா எவ்வளவு ஃபிட்டா இருக்கான்னு? அவங்க கிட்ட கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கணும். ரொம்ப ருசியான பிரெயின் ராட் ஸ்ட்ராபெரி எலிஃபென்ட். இவ்வளவு குட்டியா இருந்துட்டு இவ்வளவு சத்தமா கத்துறான். காதே செவிட்டாயிடும் போல. டாய்லெட்ல ஸ்பாகெட்டி. சி சி, இதுதான் ரொம்ப நாத்தம் அடிக்கிற பிரெயின் ராட். உள்ள ஏதாச்சும் நல்ல விஷயம் இருக்கும்னு நம்புறேன். ஆனா நம்ம கிட்ட ஜோடி பிரெயின் ராட்ஸ் ஆன கெச்சுருவும் முஸ்துருவும் இருக்காங்க. திரும்பவும் கேமரால துப்பிட்டாங்க. ஆனா பரவாயில்ல, நம்ம கிட்ட ஸ்பைடர் சாமி அட்மின் இருக்கு. அத பார்ப்போம். ஓ ஓ, பாருங்க, அது அசையுது. அப்போ உள்ள ஏதோ சுவாரஸ்யமான விஷயம் இருக்குன்னு அர்த்தம். சீக்கிரமே தெரிஞ்சிடும். ஓ, அமைதியாயிடுச்சு. மெதுவா. பிரெயின் ராட் பொம்மை மியாவ் கேண்டி. இதுல இருந்து எவ்வளவு இறகுகள் கொட்டுது. ஆனா இது மட்டும் இல்ல பசங்களா, நம்ம கிட்ட இந்த மாதிரி லக்கி பிளாக்ஸ் இருக்கு. பாருங்க, இது அட்மினோட லக்கி பிளாக். ஆனா இத திறக்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். பாருங்க, கத்தியால குத்தினாலும் ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. உங்க உதவி இல்லாம இத பண்ண முடியாது. அதனால தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெறும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், உள்ள ஏதோ மர்மமான பயங்கரமான விஷயம் இருக்கு. ஏன்னா இது தலைகீழா இருக்கு. அது என்னவா இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட ஹாலோவின் லக்கி பிளாக்கும் இருக்கு. அதுக்குள்ள நிஜமான பயங்கரம் இருக்கு. அது திறக்கவே எனக்கு பயமா இருக்கு. ஆனா நீங்க 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்தா நாம அதை திறக்கலாம். பசங்களா, தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பட்டனை தேடி கண்டுபிடிச்சு அதை அமுக்குங்க. ஆனா இதுவும் கூட முடிவில்லை. பசங்களா, நம்ம கிட்ட ஒரு ரகசிய பெட்டிக்குள்ள அடைக்கப்பட்ட பிரெயின் ராட் இருக்கு. இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கொடூரமான பயங்கரமான பிரெயின் ராட்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இத திறக்க 15000 லைக்ஸ் வரணும். உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இவ்வளவு லைக்ஸ் உங்களால எப்பவுமே வாங்க முடியாது. பசங்களா, கேட்டீங்களா? அவன் நம்மள பார்த்து சிரிக்கிறான். 15000 லைக்ஸ் ரொம்ப அதிகம் நினைக்கிறான். நாம போன வீடியோக்கள்ல 20000 லைக்ஸ் கூட வாங்கி இருக்கோம். 15000 எல்லாம் நமக்கு ஒரு தூசு. உடனே லைக் பண்ணுங்க. உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்ப்போம். இவன் என்ன பெரிய பரப்பான்னு பார்ப்போம். உணவு பாக்குற புறாவே, லைக்ஸ் கவனிச்சுக்கோ. அப்புறம் நீயும் ஒரு லைக் போடு. பசங்களா, நாம முதல்ல அறுக்க போற பிரெயின் ராட் பொம்மையை தேர்ந்தெடுப்போம். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நீங்களே தேர்ந்தெடுங்க. இப்பவே கமெண்ட்ஸ்ல போய் முதல்ல யார அறுக்கணும்னு எழுதுங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில ஸ்பாகெட்டி டாய்லெட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது நாத்தம் அடிக்குது. உள்ள ஏதோ சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும்னு தோணுது. கமெண்ட் பண்ணுங்க, நான் படிக்கிறேன். எந்த கமெண்ட் அதிகமா இருக்கோ அத முதல்ல அறுப்போம். சரி, துங் துங் சஹூருக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது. நல்ல தேர்வு பசங்களா. ஆனா மியாவ் கேண்டிக்கு அதை விட அதிகமான கமெண்ட்ஸ் வருது. நிஜமாவா சொல்றீங்க? இத அறுக்கணுமா? சரி, பார்ப்போம். இதுக்குள்ள ஏதோ சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஏதோ பெருசா இருக்கு. சரி, சீக்கிரம் திறப்போம். சரி, ஏதோ இருக்கு. உள்ள நிஜமாவே ஏதோ இருக்கு. என்னது? துப்பாக்கியா? மியாவ் கேண்டி பொம்மைக்குள்ளையா? இத வச்சு சுட்டு பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, மேல பார்த்து சுடுவோம். அட, இது விளையாட்டு துப்பாக்கி. இதோட நுனியில சாக்லேட் இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். நான் சாப்பிட்டதுலயே ரொம்ப ருசியான சாக்லேட் இதுதான். இத வச்சு எல்லாரையும் ஏமாத்தலாம். டிஷ் டிஷ் டிஷ். இது நிஜமாவே சுடுமா? சாக்லேட் நம்ம சுவரை ஓட்ட போட்டுடுச்சு போல. போய் பார்ப்போம். இது இரும்பு. சாக்லேட் இரும்பையே ஓட்ட போட்டுருச்சு. என்னால இந்த சாக்லேட்டை எடுக்க முடியல. சரி, இது இங்கேயே இருக்கட்டும். இந்த துப்பாக்கியை ஏதாச்சும் பாதுகாப்பான இடத்துல வைப்போம். ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான பொருள். இந்த பொம்மைக்குள்ள வேற என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம்.
சரி, ஏதோ ஒரு பாக்கெட் இருக்கு. இதுதான் உலகத்திலேயே ரொம்ப புளிப்பான மிட்டாய். சீக்கிரம் திறந்து சாப்பிட்டு பார்ப்போம். எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. இதுவும் பொம்மை மாதிரியே பிங்க் கலர்ல இருக்கு. சீக்கிரம் சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு அந்த புளிப்பை அனுபவிக்க ஆசையா இருக்கு. சரி, மெதுவா. அப்பாடி, எவ்வளவு புளிக்குது. என் முகமே கோணல் ஆகிடுச்சு. பசங்களா, இந்த புளிப்பு சுவையை மாத்துறதுக்கு வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். சரி, ஏதோ கைக்கு கிடைச்சிருக்கு. ஏதோ வித்தியாசமான பெட்டி. சரி, பாருங்க, இது நிஜமான கிட்டார். இதோட நுனியில லாலிபாப் இருக்கு. ஓ, இங்க ஒரு பட்டன் இருக்கு. அமுக்கி பார்ப்போம். லைட் எரியுது. ஒருவேளை இது சுவை அதிகப்படுத்துற மெஷினா இருக்குமோ? உடனே வாயில வைப்போம். பசங்களா, இது என்னன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. இது ஒரு மியூசிக் லாலிபாப். இந்த இசையை கேட்கணும்னா லாலிபாப்ப வாயில வைக்கணும். அப்போ உங்க தலைக்குள்ள ஒரு வித்தியாசமான மியூசிக் கேட்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாக்குறீங்களா? கேளுங்க, சூப்பரான மியூசிக் இல்லையா? நான் பார்த்ததுலயே ரொம்ப வித்தியாசமான பொருள் இதுதான். சரி, இத ஓரமா வச்சுட்டு பார்ப்போம். பொம்மைக்குள்ள வேற ஏதாச்சும் இருக்கா? சரி, இங்க கொண்டு வா. பசங்களா பாருங்க, இது ஒரு நிஜமான ரோபோ பூனை. இது எப்படி இந்த பொம்மைக்குள்ள அடங்குச்சு? அப்புறம் இங்க ஒரு ரிமோட் இருக்கு. இதுல நிறைய பட்டன்ஸ் இருக்கு. இத வச்சு இத கண்ட்ரோல் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு பட்டன் அமுக்கி பாப்போம். ரோபோ பூனை டான்ஸ் ஆடுறத நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி பசங்களா, இதுல வேற என்ன கமாண்ட்ஸ் இருக்குன்னு பாப்போம். சரி, இந்த பட்டனை அமுக்கி பார்ப்போம். சுய அழிவு இன்னும் 3, 2, 1 வினாடிகளில். என்னது இது பசங்களா? என்ன ஒரு வெடிப்பு! நான் ஏதோ தப்பான பட்டனை அமுக்கிட்டேன் போல. இந்த ரோபோ பூனை அப்படியே வெடிச்சு சிதறிடுச்சு. சரி, இத மேஜையில இருந்து மெதுவா எடுத்துட்டு அடுத்த பிரைன் ராட் பொம்மையை அறுப்போம். நான் துங் 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 சஹூர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கும் நிறைய பேர் ஓட் பண்ணி இருந்தாங்க. இங்க வா. சரி பசங்களா, துங் 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 சஹூர் பொம்மைக்குள்ள மரத்தூள் இருக்கு. நிஜமான துங் 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 சஹூர் இங்க வராம இருக்கணும். ஏன்னா இந்த வீடியோல அவன் ரொம்ப கோவமா இருந்தான். சரி பசங்களா, உள்ள ஏதாச்சும் இருக்கான்னு தொட்டு பார்ப்போம். ஆச்சரியமா இருக்கு. துங் 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 சஹூர் பொம்மைக்குள்ள ஒரு குட்டி துங் 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 சஹூர் பொம்மை இருக்கு. சரி பசங்களா, இத இங்க வைப்போம். வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். இது ஒரு மர ஸ்பீக்கர். சரி, இதுல என்ன மியூசிக் ஓடுதுன்னு கேட்போம். மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா ஸ்பீக்கர் சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. துங் 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 சஹூர் டான்ஸ் ஆடுறான். ரோபோ பூனை டான்ஸ் ஆடுறது நல்லா இருக்கு. ஆனா துங் 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 சஹூர் டான்ஸ் ஆடுறது செமையா இருக்கு. ஸ்பீக்கர் சார்ஜ் தீர்ந்துருச்சு போல. துங் 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 சஹூர் டான்ஸ் ஆடுறத நிறுத்திட்டான். ஆனா பரவாயில்ல, இந்த பொம்மைக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இது ஒரு குட்டி வில் அம்பு. இத உடனே டெஸ்ட் பண்ணி பாப்போம். ஓ, பலூன்ல இருக்கு. இந்த வில் அம்பு எப்படி வேலை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு விளக்குறேன். இது இந்த மாதிரி பல்லுக்கு துற குச்சிகளை வச்சு சுடும். நாம பண்ண வேண்டியதெல்லாம் வில்லை இழுத்து குச்சிய உள்ள வச்சா போதும். எல்லாம் தயார். 1, 2, 3. அப்பாடி, பாருங்க பசங்களா, அது பெட்டிக்குள்ளேயே சொருகிக்கிச்சு. இவ்வளவு குட்டியா இருந்துட்டு இவ்வளவு பலமா இருக்கு. வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். நாம துங் 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 சஹூரோட நிஜமான இதயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இது ஏதோ ஒரு பெட்டி. இதோட கோடை கண்டுபிடிச்சு இத திறக்க முயற்சிப்போம். சரி, இங்க 3 திருகிறது இருக்கு. அப்போ சரியான கோடை கண்டுபிடிக்கணும். முதல்ல நான் என்ற வார்த்தையை தேர்ந்தெடுப்போம். அடுத்து ஓ, விரும்புறேன் என்ற வார்த்தை இருக்கு. நான் விரும்புறேன். இங்க எனக்கு இந்த பெட்டியோட ரகசியம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் விரும்புறேன். அப்போ உன்னை தேர்ந்தெடுப்போம். வந்துடுச்சு. நான் உன்னை விரும்புறேன். திறந்துடுச்சு. பசங்களா, இது பேலரினா கப்புச்சினோவோட பேட்ச். அப்போ துங் 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 சஹூர் பேலரினா கப்புச்சினோவை காதலிக்கிறான். பாருங்க, இங்க வேற ஏதோ இருக்கு. ஏதோ ஒரு கடிதம். இது ஒரு இதயம். பசங்களா,
துங் 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 சஹூருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா துங் 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 சஹூருக்கு உங்களை பிடிக்குன்னு அர்த்தம். இது சூப்பர்ல. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிடுங்க, நம்ம டீம்ல சேர்ந்துடுங்க. அப்புறம் பசங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணா லக்கி பிளாக்ஸ் திறக்கும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். அத போய் பாப்போம். பசங்களா பாருங்க, இன்னும் வெறும் 700 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும். அப்போ அட்மினோட லக்கி பிளாக் திறந்துரும். ஹாலோவின் லக்கி பிளாக்கு இன்னும் 4700 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். ஆனா எனக்கு இருக்கிற மாதிரியே உங்களுக்கும் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆசையா இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே திறந்து என்ன இருக்குன்னு பாப்போம். ஓ, அங்கேயும் முன்னேற்றம் இருக்கு. வாங்க போலாம். பசங்களா பாருங்க, நீங்க ஏற்கனவே 5000 லைக்ஸ் வாங்கிட்டீங்க. இன்னும் வெறும் 10,000 தான் வேணும். அப்போ இந்த பெட்டிக்குள்ள என்ன ரகசிய பிரைன் ராட் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். சீக்கிரம் லைக் பண்ணுங்க. அவனுக்கு ஒரு பாடம் புகட்டுவோம். அடுத்த பொம்மையை அறுக்க போலாம். சரி பசங்களா, அடுத்த பிரைன் ராட்டை தேர்ந்தெடுப்போம். எனக்கு இந்த உதின் தின் தின் துன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்குள்ள என்ன செங்கலையா கொட்டி வச்சிருக்காங்க? எவ்வளவு கனமா இருக்கு! இவ்வளவு குட்டியா இருந்துட்டு தூக்கவே முடியல. சரி பாப்போம். கத்தியே வளைஞ்சிடுச்சு பசங்களா. சரி, நீயே தான் வம்புக்கு வந்த. என்கிட்ட இந்த கத்தி இருக்கு, நிஜமான கதானா கத்தி. கதானா கத்திக்கிட்ட உன் பருப்பு வேகலையா? சரி, இது ஏன் இவ்வளவு கனமா இருந்ததுன்னு பாப்போம். இந்த பொம்மை ஏன் இவ்வளவு கனமா இருந்ததுன்னு இப்பதான் புரியுது. பாருங்க, இதுக்குள்ள கிட்டத்தட்ட 1000 கிலோ எடையுள்ள ஒரு குண்டு இருந்தது. ஆனா இப்போ பொம்மை லேசாயிடுச்சு. உள்ள வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். இல்ல பசங்களா, இது கப் இல்ல. இது ஒரு குட்டி போர்ட்டபிள் ஹேண்ட் பிளெண்டர். இத வச்சு ரொம்ப ருசியான ஜூஸ் தயாரிக்கலாம். இந்த ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் உள்ள இருக்கான்னு பாப்போம். பசங்களா பாருங்க, இது நிஜமான உதின் தின் துன் சோடா. சூப்பரா இருக்கு. ஆனா உள்ள இன்னும் ஏதோ இருக்கு. சரி, பசங்களா பாருங்க, இது நிஜமான உதின் தின் துன் ஆரஞ்சு துண்டுகள். பார்க்க எவ்வளவு அழகா வித்தியாசமா இருக்கு. சரி, சாப்பிட்டு பாப்போம். இதோட சுவை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. சரி, நிஜமான ஆரஞ்சு வாசனை வருது. சரி, நிஜமான ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுற மாதிரியே இருக்கு. சரி, இத குடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இந்த சோடா இருக்கு. ஃபாண்டாவை விட ரொம்ப ருசியா இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. இது ஜூஸ் செய்யறதுக்கான வழிமுறை போல இருக்கு. பாருங்க பசங்களா, நாம ஆரஞ்சு துண்டுகளை எடுத்து பிளெண்டர்ல போடணும். அது நம்ம கிட்ட இருக்கு. அப்புறம் சோடாவை ஊத்தணும். அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. நல்லா கலந்துட்டு குடிச்சா நாம ரொம்ப ரொம்ப பலசாலி ஆயிடுவோம். தயாராயிடுச்சு பசங்களா. சரி, ஆச்சரியமா இருக்கு. சரி, குடிச்சு பாப்போம். இருங்க, இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த ஜூஸ முதல்ல துங் 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 சஹூருக்கு கொடுத்து என்ன ஆகுதுன்னு பாப்போம். சரி, ஒரே ஒரு மடக்கு மட்டும் குடி. சரி, இப்போ நாம கொஞ்சம் காத்திருக்கணும்னு நினைக்கிறேன். துங் 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 சஹூர் நல்லா உடம்பு வச்சு பலசாலி ஆயிட்டான். அவ்வளவுதான். அவனால முடிஞ்சா என்னாலையும் முடியும். ஆரம்பிப்போம். பசங்களா, என் கைகள் எவ்வளவு பெருசா இருந்ததுன்னு பாத்தீங்களா? அது எங்க போச்சு? துன் 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 சஹூரும் சாதாரணமா ஆயிட்டான். அப்போ இதெல்லாம் வேலை செய்யலையா? ஆனா ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இப்போ ரொம்ப பலமா இருக்கிற மாதிரி தோணுது. இந்த குண்டுல டெஸ்ட் பண்ணி பாப்போம். பசங்களா, இத பாக்குறீங்களா? இது எனக்கு ஒரு இணையாவே தெரியல. அப்போ ஜூஸ் நிஜமாவே வேலை செய்யுது. என்னால இத விரல வச்சு கூட சுத்த முடியும். பசங்களா, எனக்கு பலசாலியா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இப்போ வேற ஒரு பிரைன் ராட்டுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி இதையெல்லாம் சுத்தம் பண்ணிடுவோம். பசங்களா, அடுத்ததா நாம அறுக்க போற பிரைன் ராட் பொம்மையை தேர்ந்தெடுப்போம். சிக்லிட்டேரா பிசிக்லிட்டேரா உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு தோணுது. சரி, என் கத்தி எங்க? ஆரம்பிப்போம். பசங்களா, இது நிஜமான நாணயம். இன்னும் இருக்கான்னு பாப்போம். எவ்வளவு நாணயங்கள்! ஆனா இந்த நாணயம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பசங்களா. இது என்ன கவர் மாதிரி இருக்கு?
இது சாக்லேட் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்க ஆசையா இருக்கு. சாப்பிடுவோம். இது ரொம்ப ருசியான சாக்லேட். ஆனா ரொம்ப இனிப்பா இருக்கு. சரி, இந்த பொம்மைக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பாப்போம். பசங்களா பாருங்க, இது நிஜமான சிக்லிட்டேரா பிசிக்லிட்டேரா சைக்கிள். சக்கரம் சுத்துது, ஹேண்டில் திரும்புது. பொதுவா பசங்களா இத ஃபிங்கர் பைக்குன்னு சொல்லுவாங்க. விரல்களை வச்சு பல வித்தைகளை காட்டலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்களா நான் எப்படி வித்தை காட்டுறேன்? சரி, இந்த பொம்மைக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இது சிக்லிட்டேரா பிசிக்லிட்டேராவோட குட்டி பொம்மை. இதுக்குள்ள ஏதோ பபுள் கோ இருக்கிறத கலோனிச்சிங்களா? அதுவும் நிறைய இருக்கு. சாப்பிட்டு பாப்போம். சரி, இந்த லிவரை திருப்பணும். ஓ, பபுள் கம். சரி, ரொம்ப ருசியா இருக்கு. எனக்கு இன்னும் வேணும். பசங்களா எவ்வளவு பெரிய பபுள் வந்ததுன்னு பாத்தீங்களா? சரி, வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, இதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அடுத்த பிரைன் ராட்டுக்கு போலாம். பாருங்க பசங்களா, இன்னும் வெறும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும். அப்போ அட்மினோட லக்கி பிளாக் உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஹாலோவின் லக்கி பிளாக்க திறக்க இன்னும் வெறும் 4500 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும். அதுக்குள்ள ரொம்ப பயங்கரமான சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா துரதிருஷ்டவசமா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பசங்களா. பாருங்க, இவ்வளவு நேரத்துல வெறும் 2 பேர் தான் லைக் பண்ணி இருக்காங்க. அப்போ ரகசிய பிரைன் ராட் சொன்னதுதான் சரி போல. நம்மால தேவையான லைக்ஸ் வாங்க முடியாது. நான் எப்பவுமே சொல்றதுதான் சரி. பசங்களா, இதை இன்னும் மாத்த முடியும். இப்பவே லைக் பண்ணுங்க. யாருக்காச்சும் தெரியலன்னா லைக் பட்டன் இப்படிதான் இருக்கும். வீடியோக்கு கீழே அதை கண்டுபிடிச்சு அமுக்குங்க. அப்போதான் இந்த ரகசிய பெட்டிக்குள்ள யார் இருக்காங்கன்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். சீக்கிரம் பசங்களா, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நாம அடுத்த பிரைன் ராட்டுக்கு போவோம். சரி பசங்களா, அடுத்த பிரைன் ராட்டை தேர்ந்தெடுப்போம். அது ஸ்ட்ராபெரி எலிபென்ட் லீஃப்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இத அறுப்போம். சரி. ஓ பசங்களா பாருங்க, இது யானை வடிவத்துல இருக்கிற ஸ்ட்ராபெரி லாலிபாப். ஐயோ, என் மேல ஏதோ ஸ்ட்ராபெரி சிறப்ப துப்பிடுச்சு. அப்போ நான் நினைச்சதுதான் சரி. இது ஸ்ட்ராபெரி சுவையுள்ள லாலிபாப் தான். சீக்கிரம் சாப்பிட்டு பாப்போம். எவ்வளவு சூப்பரா இருக்கு. சரி, ரொம்ப ருசியாவும் இனிப்பாவும் இருக்கு. சரி, வேற என்ன இருக்குன்னு பாப்போம். சரி பசங்களா பாருங்க, இது ஏதோ ஒரு ஸ்ட்ராபெரி. இது ஒரு புதிர் விளையாட்டு. ஒரே கலர்ல ஒரு வரிசையை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். இது இங்க, இது இங்க. சரி, ஏதோ நடக்குது பசங்களா. உள்ள ஏதோ சாப்பிடுற பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, திறக்க முயற்சிப்போம். ஓ, வந்துடுச்சு. பசங்களா, உள்ள ஏதோ மிட்டாய் இருக்கு. சாப்பிட்டு பாப்போம். அதுவும் கலர் கலரா இருக்கு. சூப்பர். இது புளிப்பா இருக்கு. ஆனா மியாவ் கேண்டில இருந்த மிட்டாய் அளவுக்கு புளிப்பு இல்லை. சரி, வேற ஏதாச்சும் இருக்கா? துரதிருஷ்டவசமா ஒண்ணும் இல்ல பசங்களா. ஆனா பரவாயில்ல, இத சுத்தம் பண்ணிட்டு அடுத்த பிரைன் ராட்டை தேர்ந்தெடுப்போம். சரி பசங்களா, அடுத்த பிரைன் ராட் பொம்மையை எடுப்போம். அது 6-7 இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் உலக புகழ் பெற்ற மீம் ஆச்சே. அவன் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க ஆசையா இருக்கு. வாங்க. சரி, கத்தியை எடுத்து மெதுவா அறுப்போம். ஸ்லைம் இருக்கிற டப்பா. இந்த டப்பா ஏன் பொம்மைக்குள்ள இருந்தது? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 6-7க்கும் ஸ்லைமுக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை உள்ள ஏதாச்சும் இருக்குமோ? பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. சரி, நம்ம கிட்ட ஒரு தட்டு இருக்கு. அதுல இத கொட்டுவோம். உள்ள ஒண்ணுமே இல்லை. வேற ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயம் இருக்கான்னு பாப்போம். ஆச்சரியமா இருக்கு பசங்களா. இத பாத்தீங்களா? இது சாதாரண ஸ்லைம் இல்லை. இது 67 என்ற எண்ணா மாறிடுச்சு. அதாவது 6-7 மாறிடுச்சு. பசங்களா, இதை பாத்தீங்களா? இப்போதான் 67 என்ற எண்ணுள்ள ஸ்லைம் 6-7 மீம் முகமுள்ள பொம்மையா மாறிடுச்சு. பசங்களா, இந்த பொம்மை நம்ம கலெக்ஷனுக்கு போகுது. தட்டை எடுத்துட்டு இத இங்க வைப்போம். சரி, இந்த மீம்ல வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
பசங்களா பாருங்க, இது 6-7ஓட சூப்பரான கண்ணாடி. போட்டு பாப்போம். சரி, ஏதோ வித்தியாசமா நடக்குது. பாத்தீங்களா, என் தலைய 67ஆ மாறிடுச்சு. சரி, இந்த கண்ணாடியை கழட்டிடுவோம். இத நான் இனிமே தொடவே மாட்டேன். வேற ஏதாச்சும் பாதுகாப்பான பொருள் இருக்கான்னு பார்ப்போம். பசங்களா பாருங்க, இது ஒரு கால்குலேட்டர். இது 6-7 பிரைம் டாட்டோட கொடூரமான வடிவம். கணக்கு போட்டு பார்ப்போம், இது சரியா காட்டுதான்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு 2 கூட்டல் 2 சமம் 67ஆவது, 2 கூட்டல் 2 சமம் 4ன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது 67ன்னு காட்டுது. திரும்பவும் முயற்சிப்போம். 4 கூட்டல் 4 சமம் 67ஆவது. திரும்பவும் அதே 6-7. பசங்களா, 4 கூட்டல் 4 எவ்வளவுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு மேக்ஸ் தெரியுமான்னு பார்க்க ஆசையா இருக்கு. இந்த கால்குலேட்டரை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. சரி, இல்லை, ஒன்னும் இல்லை போல. அடுத்த பிரைம் ராட்டுக்கு போலாம். அது ஒரே நேரத்துல 2 பிரைம் ராட்டா இருக்கட்டும். கெச்சுருவோம், முஸ்துருவோம். அப்புறம் பசங்களா, உங்களுக்கு கெச்சப் பிடிக்குமா இல்ல கடுகு பிடிக்குமா? இப்படி வச்சுப்போம். உங்களுக்கு கெச்சப் பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கடுகு பிடிச்சா லைக் பண்ணுங்க. யாருக்கு அதிக ஆதரவு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த பொம்மைகளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி, கேமராவை அழுக்காக்குறதுக்கு உங்களுக்கு இதுதான் தண்டனை. உள்ள என்ன ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு. சரி பசங்களா பாருங்க, இது கெச்சுருவோட நிஜமான கெச்சப். இது ரொம்ப ருசியா இருக்கும் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். சரி, ஏதோ ஒரு கயிறு. இது என்னது? பசங்களா, எனக்கு புரிஞ்சிடுச்சு. இது ஏமாத்துறதுக்கான ஒரு பாட்டில். சரி, இப்போ முஸ்துருவ அறுப்போம். பசங்களா பாருங்க, இங்க ஒரு மருந்து இருக்கு. இது எல்லாத்தையும் கெச்சப்பா மாத்திரும். ஓ, இங்க வேற ஏதோ இருக்கு. இது எல்லாத்தையும் கடுகா மாத்திர மருந்து. நான் கையுறை போட்டுக்கிறேன், இல்லன்னா என் கையும் கெச்சப்பாவோ கடுகாவோ மாறிட போகுது. சரி பசங்களா, இதை எதுல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்? ஓ, நம்ம கிட்ட 6-7 பிரைன் ராட் இருக்குல்ல, அது காலியா தான் இருக்கு. அதனால அதுல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பண்ணுவோம். பசங்களா, நாம என்ன பண்ணிருக்கோம்னு பாருங்க. இது 6-7 கெச்சுரு முஸ்துரு. அப்புறம் இதுக்குள்ளயும் ஏதோ இருக்கு. ஆனா இத அடுத்த வீடியோல பாப்போம். கமெண்ட்ஸ்ல அடுத்த பகுதி வேணும்னு எழுதுங்க. அப்போ நாம புது பிரைன் ராட்ஸோட புது வீடியோ போடுவோம். ஆனா கவனமா இருங்க பசங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் மட்டும் தான் கணக்குல எடுத்துக்கப்படும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. நாம இப்போதைக்கு இதை ஓரமா வைப்போம். சரி பசங்களா, கெட்சுரு உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். ஏதோ கெட்டியா இருக்கு. இது பிரெஞ்ச் ஃப்ரைஸ். பிளாஸ்டிக்ல இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பசங்களா, இத பாத்தீங்களா? பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு ரோபோவா மாறிடுச்சு. ஏய் ஏய், நீ என்ன பண்ற? பாத்தீங்களா, அவன் என் மேல ஏதோ வச்சு சுட்டுட்டான். அப்புறம் ஓடிட்டான். கோழை. இது என்னது? இது கெச்சப். பிரெஞ்ச் ஃப்ரைஸோட சாப்பிட்டா செமையா இருக்கும். முஸ்துரு உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். சரி, இங்க ஏதோ ஒரு டப்பா இருக்கு. பசங்களா பாருங்க, இது பீனட் பட்டர். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பாப்போம். சரி, இது என்ன? கடுகா? இது முஸ்துருவோட விளையாட்டு. என்னை ஏமாத்துறதுக்காக இந்த ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கான். முஸ்துருல வேற என்ன இருக்குன்னு பாப்போம். இது நான் இல்ல பசங்களா, விளையாட்டு குஷன். நீ என்ன பிராங்க் பண்றவன் போல. சரி பசங்களா, கடைசியா இந்த 2 பிரைன் ராட்டுக்கும் பிராங்க் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இதுங்க காலியா தான் இருக்கு. அதனால அடுத்த பிரைன் ராட்டுக்கு போலாம். சரி பசங்களா, நம்ம கிட்ட 3 பிரைன் ராட் இருக்கு. அடுத்ததா யார அறுக்கலாம்னு தேர்ந்தெடுப்போம். பசங்களா, சைரன் சத்தம் கேக்குது. அப்போ ஏதோ திறந்துருச்சுன்னு அர்த்தம். என்னன்னு போய் பாப்போம். சரி, இது இல்ல. பசங்களா, நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதால அட்மினோட லக்கி பிளாக் திறந்துருச்சு. இத உடனே ஆக்டிவேட் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். தயாரா? 1 2 3.
நமக்கு லா கிராண்டே காம்பினேஷன் கிடைச்சிருக்கு. இதுல எல்லா பிரெயின் ராட்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கு. பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. அவன் எங்க போனா? ஆனா ஏதோ ஒண்ணு விட்டுட்டு போயிருக்கான். பசங்களா பாருங்க, அவன் நமக்கு ஒரு பொம்மைய விட்டுட்டு போயிருக்கான். அப்புறம் உள்ள ஏதோ இருக்கு. ஆனா இந்த பொம்மைய அடுத்த வீடியோக்காக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுல வேற பிரெயின் ராட்ஸ பாப்போம். உங்களுக்கு இந்த யோசனை பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட்ஸ்ல இரண்டாவது பகுதி வேணும்னு எழுதுங்க. நாம அதை பண்ணுவோம். இப்போதைக்கு இதை இங்க வைப்போம். ஸ்பாகெட்டி டாய்லெட்ல எவ்வளவு நாத்தம் அடிக்குது. இது அறுத்துள்ள என்ன இருக்கு? ஏன் இவ்வளவு நாத்தம் அடிக்குதுன்னு பாப்போம். இங்க வா. சரி பசங்களா பாருங்க, உள்ள நூடுல்ஸ் இருக்கு. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி வெளியெடுப்போம். சாப்பிட்டு பாப்போம். அட இது ஜெல்லி நூடுல்ஸ். இன்னும் பாப்போம், உள்ள இன்னும் ஆழமா ஏதாச்சும் இருக்கும். சரி இங்க ஏதோ வித்தியாசமான ரிமோட் இருக்கு. சி பசங்களா, இது ஒரு பெரிய பீ. இருங்க இருங்க, இதுல சக்கரம் இருக்கு. ரிமோட்டும் இதுக்கானதுதான் போல. ஓட்டி பாப்போம். இது ரிமோட் கண்ட்ரோல்ல வேலை செய்யுது. இது வித்தியாசமா இருந்தாலும் சூப்பரா இருக்கு. இங்க வேற ஏதோ பட்டன் இருக்கு. அமுக்கி பாப்போம். இதுல இருந்து தான் நாத்தம் வந்திருக்கு போல. சரி இந்த பீய தூரமா வச்சுட்டு உள்ள வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். சரி பசங்களா நம்பவே மாட்டீங்க, இங்க ஒரு டாய்லெட் பேசின் இருக்கு. அப்புறம் வேற ஏதோ இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொருள். இது என்னது? ஏதாச்சும் விளையாட்டா? இது பீய வச்சு சுடுற பொருள். எனக்கு என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு போட்டு கேம். டாய்லெட் பேசினை இப்படி வச்சுட்டு இந்த கவன் பலகையை வச்சு பீய டாய்லெட் பேசினுக்குள்ள போடணும். முயற்சிப்போம். இல்ல இப்படி வச்சுப்போம். நான் முதல் தடவையிலேயே பீய டாய்லெட் பேசினுக்குள்ள போட்டுட்டா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சொல்ல காப்பாத்தணும். சம்மதமா? சம்மதம். சரி முயற்சிப்போம். போட்டுட்டேன் பசங்களா, நான் முதல் தடவையிலேயே போட்டுட்டேன். கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம சம்மதிச்சோம்ல. திரும்பவும் சைரன் சத்தம் கேக்குது. அப்போ ஏதோ திறந்துருச்சுன்னு அர்த்தம். இல்ல பசங்களா, ரகசிய பிரெயின் ராட் இன்னும் திறக்கல. ஆனா இன்னும் வெறும் 1000 லைக்ஸ் தான் வேணும். கொஞ்சம் முயற்சி பண்ணி யார் இருக்காங்கன்னு பாப்போம். பசங்களா பாருங்க, ஹாலோவின் லக்கி பிளாக் திறந்துருச்சு. பேச்சே வேண்டாம், சும்மா திறப்போம். நமக்கு ரொம்ப அரிய வகையான லாக்கா சாபு கிடைச்சிருக்கு. இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வெறும் 0.3% தான். நினைச்சு பாருங்க. இதுவும் மறைஞ்சிருச்சு. ஆனா நமக்கு ஒரு பொம்மையை விட்டுட்டு போயிருக்கு. போய் பார்ப்போம். வாவ் பசங்களா, இந்த பொம்மையும் நம்ம கலெக்ஷனுக்கு போகுது. அதாவது இத நாம இரண்டாவது பகுதியில அறுப்போம். கமெண்ட்ஸ்ல இரண்டாவது பகுதி வேணும் எழுதுங்க. நாம அந்த வீடியோவை பண்ணுவோம். இப்போதைக்கு இதை இங்க வைப்போம். சரி பசங்களா, நம்ம கிட்ட 3 பிரெயின் ராட் பொம்மைகள் இருக்கு. கப்புச்சினோ, அசாசினா, அப்புறம் ரகசிய பிரெயின் ராட். அப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. யார் இருக்காங்கன்னு பார்க்க ஆசையா இருக்கு. வீடியோ முடியறதுக்குள்ள பண்ணணும். அப்புறம் சாமி ஸ்பைடர் அட்மினும் இருக்கு. அதை அறுப்போம்னு நினைக்கிறேன். ஓ, அது திரும்பவும் அசைய ஆரம்பிச்சிடுச்சு. சரி சரி, உடனே அறுக்கணும். அப்பாடி, எவ்வளவு சிலந்திகள். எனக்கு சிலந்தினா ரொம்ப பயம். சரி, உடம்ப தட்டிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அதுங்க எங்க ஓடுச்சு? இங்கதான் எங்கேயோ இருக்கு. தரையில ஓடுதா இல்ல சுவர்ல ஏறுதான்னு தெரியல. என்ன ஏன் அடிச்ச? என் முதுகுல அவ்வளவு பெரிய சிலந்தி உட்கார்ந்து இருந்தது. ரொம்ப நன்றி, என் உயிரை காப்பாத்திட்ட. இந்த பொம்மைக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். அப்பாடா. சரி, இங்க என்ன இருக்கு? இது என்ன திரும்பவும் சிலந்தியா? ஓ பாருங்க, சிலந்தியும் ஏதோ ஒரு பொருளும் இருக்கு. இது பம்புன்னு நினைக்கிறேன். நான் அமுக்குனா சிலந்தி குதிக்குது. இது பிராங்க் பண்ற சிலந்தின்னு நினைக்கிறேன். இத வச்சு உங்க நண்பர்களை ஏமாத்தலாம். பாருங்க, நீங்க இப்படி காட்டி பாரு. சிலந்தி சிலந்தி. ஓ ஓ ஓ. சரி, இந்த பொம்மை என்னன்னு புரிஞ்சிடுச்சு. இத ஓரமா வச்சுட்டு வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். அது நிஜமான சிலந்தியா? நான் அத கையில வச்சிருந்தேனே.
சரி, இனிமே சிலந்தியே வேண்டாம். நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். ஓ பசங்களா பார்ப்போம். ಎಂದು ಕೊಂಬೈನ ಸಿನ ಒಳ್ಳುಮಾಯಿ ಸಿಲದ ಸೀನ ಸರಿ இந்த ஃபிளாரன்டி ஏத்தா ஃபெச்சும் பால சிந்துல பஸ்டை ஃபோனோடா சிலந்தி டாலர் தப்பிச்சு என் சட்டைக்குள்ள போயிடுச்சு. விழுந்துருச்சு, விழுந்து ஓடிடுச்சு. போ, இங்க இருந்து போ. இந்த சிலந்திகளால நான் ரொம்ப டயட் ஆயிட்டேன். ஆனா நல்ல வேளையா நம்ம கிட்ட கப்புச்சினோ அசாசினா இருக்கு. ஓ, கப்புச்சினோனா காபி தானே? ஆமா, அப்ப நான் இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பாயிடுவேன். இங்க வா. சரி, நான் சொன்னேன்ல, எதிர்பார்த்ததுதான். ஏன் காபி? சரி, உள்ள காபி இல்ல போல, பார்ப்போம். வாசனை காபியும் சாக்லேட்டும் கலந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை இது ஏதாச்சும் மிட்டாயா இருக்குமோ? சாப்பிட்டு பார்ப்போம். பசங்களா, ரொம்ப ருசியா இருக்கு. ஆனா சுறுசுறுப்பாகிறதுக்கு இன்னும் காபி வேணும். ஓ பசங்களா, எனக்கு உடம்புல தெம்பு வர்ற மாதிரி இருக்கு. இந்த பொம்மைக்குள்ள வேற என்ன இருக்குன்னு உடனே பார்ப்போம். பசங்களா பாருங்க, இது கதானா கத்தி. வாவ், இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. ஆனா இத வச்சு எதையும் வெட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால திரும்பவும் வச்சிடுவோம். இப்போ நான் என்ன பண்ணேன்? சரி, மெதுவா திரும்பவும் முயற்சிப்போம். பசங்களா, இது நிஜமாவே ஆபத்தான பொருள். இத தூரமா வச்சுட்டு தொடாம இருக்கிறது தான் நல்லது. பொம்மைக்குள்ள வேற ஒண்ணும் இல்ல. பசங்களா, சைரன் சத்தம் கேக்குது. நீங்க இந்த கூண்ட திறந்துட்டீங்க, தேவையான லைக்ஸ் வாங்கிட்டீங்க. இந்த ரகசிய பிரைன் ராட் யாருன்னு பார்ப்போம். சரி, இங்க வா. சரி 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 பசங்களா, இத பார்க்க தயாரா இருக்கீங்களா? இது செர்பரஸ் பிரைன் ராட். இதோட ஒவ்வொரு தலையிலையும் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அறுத்து பார்ப்போம். சரி, இது என்ன? நிஜமான மனுஷ கையா? செர்பரஸ் யாரையோ சாப்பிட்டு இருக்கான் போல. அடுத்த தலைய அறுப்போம். ஓ, இது என்ன நாக்கா? இது பற்கள். இத போட்டு பார்க்கலாமா? சரி, தூரமா வைப்போம். இல்லனா நானும் கொடூரமா மாறிட போறேன். சரி பசங்களா, நம்ம கிட்ட கடைசி 3வது தலை இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது என்ன? நிஜமான கேமராவா? சரி, போட்டோ மோட் தேர்ந்தெடுப்போம். ஓ, வேலை செய்யுது. நான் ஒரு செல்ஃபி எடுக்கணும். இது ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கு. சரி, இது என்னது? எனக்கு பின்னாடி செர்பரஸ் இருக்கான். அவனோட பற்களை பாருங்க. அவன் ரொம்ப கோவமா இருக்கான். அவன் எங்க இருந்தான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நான் வீட்டுக்கு ஓடுறேன். நீங்க அதுக்குள்ள இந்த வீடியோ பாருங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும். ஐயோ, என்ன யாரோ புடிச்சிட்டாங்க.